நம்ம உணவில் அன்றாடம் இது இல்லாமல் நம்ம சமைக்கவே மாட்டோம். அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஃபுட்டு வேணும்னா நமக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால் பூண்டு. ஸோ இந்த பூண்டு சேர்த்து செய்யக்கூடிய எல்லா உணவுகளுமே பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ அன்றாடம் நம்ம பூண்டு சேர்த்து சாப்பிடும்பொழுது உடலில் அதிகமான நன்மை. இந்த பூண்டு அப்படின்னு சொல்லும்போது கார்லிக். ஸோ இதில் ஹிமாலயன் கார்லிக் அப்படின்ற ஒரு டைப் இருக்குது. அதாவது ஒரு பல் பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் பூண்டுமே பார்த்தோம்னா ஒரே ஒரு பல் தான் இருக்கும். ஸோ இது சேர்ந்து இது அப்படியே ஒரு பூண்டு மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள ஒரே ஒரு இந்த மாதிரி நம்ம பூண்டை பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் அலிசின். இந்த அலிசினோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன, உடலில் என்ன நமக்கு நன்மைகள் தருது அப்படின்னு பார்த்தோம்னா, வரும் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உணவில் அன்றாடம் இது இல்லாமல் நம்ம சமைக்கவே மாட்டோம். அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஃபுட்டு வேணும்னா நமக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால் பூண்டு. ஸோ இந்த பூண்டு சேர்த்து செய்யக்கூடிய எல்லா உணவுகளுமே பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ அன்றாடம் நம்ம பூண்டு சேர்த்து சாப்பிடும்பொழுது உடலில் அதிகமான நன்மைகள் கிடைக்குது. ஸோ இந்த பூண்டு அப்படின்னு சொல்லும்போது கார்லிக். ஸோ இதில் ஹிமாலயன் கார்லிக் அப்படின்ற ஒரு டைப் இருக்குது. அதாவது ஒரு பல் பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் பூண்டுமே பார்த்தோம்னா ஒரே ஒரு பல் தான் இருக்கும். ஸோ இது சேர்ந்து இது அப்படியே ஒரு பூண்டு மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள ஒரே ஒரு பல் தான் இருக்கும். இதில் அதிக அளவு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கும், இதயம் தொடர்பான, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் இந்த ஹிமாலயன் கார்லிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே இன்றைக்கி கடைகளில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த பூண்டு பயன்படுத்தும் பொழுதும் உடலில் நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இதில் நாட்டு பூண்டு அப்படின்னு சொல்லுவோம். நாட்டு பூண்டு ரொம்ப காரமாக இருக்கக்கூடியது. அதே சமயம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும்போது நல்ல டேஸ்டியாகவும் நமக்கு இருக்கும். ஸோ இது துவையல் மாதிரியோ சட்னி மாதிரியோ பூண்டு ஊறுகாய் செய்து சாப்பிடுவாங்க. நம்ம ஏதாவது அசைவ உணவுகள் செய்கிறோன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கும், இந்த கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கும் நம்ம கார்லிக் பயன்படுத்துறது நம்ம வழக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பூண்டை பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். சரி, இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் அலிசின். இந்த அலிசினோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன, உடலில் என்ன நமக்கு நன்மைகள் தருது அப்படின்னு பார்த்தோம்னா, கபம் தொடர்பான பிரச்சனைகளை விரட்டுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு வீசிங், ஆஸ்துமா, கோல்டு, சைனசைட்டிஸ், இந்த தலைவலி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு நமக்கு பூண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், முக்கியமாக இந்த வாதம் தொடர்பான வலிகள் இருக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னலாக இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ எக்ஸ்டர்னலானா வெளிப்பிரயோகம், அதாவது மூட்டு வலி இருக்குது, அதிகமான தலைவலி, மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி இருக்குங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு எனக்கு வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பூண்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ பூண்டு சாறு எடுத்து தலையில் நம்ம அப்ளை பண்ணோம். அதுவும் டைரெக்டாக அப்ளை பண்ணால் ரொம்ப வலியாக இருக்கும். ஸோ இதில் பூண்டு சாறு கொஞ்சம் ஒரு 5-6 துளிகள் எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்து 10 மாதிரி நம்ம போடலாம். ஸோ மூட்டு வலி தாங்க முடியாமல் இருக்குது, குதிகால் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதனோட சேர்த்து முக்கியமாக சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது பூண்டு வெறும் வயிற்றில் சாப்பிடலாமா, பூண்டு தேனூரல் சொன்னீங்களே மேம், அது எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்லாமா, தாராளமாக சாப்பிட்லாம். இந்த அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அவங்க எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றத தவிர்த்துக்கலாம். அதற்காக எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம பூண்டை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூண்டை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வெயிலில் உலர்த்திடணும். ஒரு 3 மணி நேரங்கள் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு தேனில் ஊற வச்சிடணும்.
இது வந்து ஒரு 2 டேஸ் நல்லா தேன்லேயே ஊறினது பிறகு இந்த பூண்டு தேனூரலை நம்ம பயன்படுத்தலாம். 3-4 பீசஸ் வந்து எடுத்து தேனோடையே நம்ம வந்து சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது உடலில் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்குது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால், லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி, நிறைய பேருக்கு உடலில் வந்து இந்த கொழுப்பு கட்டி இருக்குன்னா அது மறைவதற்கு நமக்கு இது பயன்படுது. ஸோ பூண்டு வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். நன்மை தரக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை தாண்டி ஒரு சிலருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், பூண்டு கபத்தை வந்து குறைக்கக்கூடியது. உடலில் கபம் அதிகமானால் தொண்டை கட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காது வலி ஒரு சிலருக்கு இருக்கும். செர்விக்கல் லிம்ஃப் நோடு அப்படின்னு சொல்லுவோம். கழுத்து பகுதி நெறிக்கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய லிம்ஃப் வந்து கொஞ்சம் வீங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டான்சிலைட்டிஸ் பிரச்சனை, தொண்டை பகுதியில் வந்து இந்த டான்சிலைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது உள்நாக்கு அழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டான்சில்ஸ் வந்து இன்ஃபெக்ஷனால் கொஞ்சம் வீங்கி இருக்கும். இந்த டான்சிலைட்டிஸ் இன்றைக்கி நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப டான்சிலைட்டிஸ் இருக்குங்க, ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த டான்சிலைட்டிஸ்க்கு பூண்டு சாறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பூண்டு வந்து நல்லா நசுக்கிட்டு ஒரு துணியில் கட்டி முடிச்சுக்கணும். ஸோ இது வந்து நம்ம அனலில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு தீபத்துக்கு மேலே அந்த துணியை லேசாக நம்ம காட்டும்போது காட்டிட்டு பிழிஞ்சோம்னா அதுலேருந்து சாறு வரும். ஸோ பூண்டிலிருந்து சாறு எடுக்கக்கூடிய முறை இதுதான். ஸோ இது வந்து நல்ல ஒரு வெண்மையான ஒரு காட்டன் கிளாத்தில் அந்த நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை போட்டு முடிச்சு மாதிரி கட்டிட்டு, ஸோ விளக்குக்கு மேலே லேசாக நம்ம காட்டிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து சாறு வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா பிழிந்து, வாட்டி பிழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில். இது ஒரு முறை. சில மூலிகைகளிலிருந்து சாறு எடுக்கிறதுக்குனே சில முறைகள் வந்து இருக்குது. ஸோ அந்த முறைப்படி பூண்டில் இருந்து இப்படி சாறு எடுத்தால் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த சாறு நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு 5 துளி பூண்டு சாறு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து இந்த டான்சிலைட்டிஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ உள்நாக்கு அழற்சி இருக்கா அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைந்து நார்மலாக அது வந்து வர ஆரம்பிக்கும். சர்ஜரி தேவைப்படாது. ஸோ இதனோட பூண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது இதய நோய்களுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, பூண்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இதை நம்ம தண்ணீரில் போட்டு, ஸோ 1 லிட்டர் தண்ணீரில் ஒரு 200 கிராம் அளவுக்கு பூண்டு நல்லா பூண்டெல்லாம் உரிச்சிட்டு அது வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து தண்ணீரில் போட்டுடணும். இதனோட இதே மாதிரி இஞ்சி வந்து இதில் பாதி அளவு எடுக்கணும். ஸோ இப்போ வந்து 200 கிராம் பூண்டுன்னா 100 கிராம் இஞ்சியை அரைத்து அந்த தண்ணீரில் போட்டணும். ஸோ இது ரெண்டும் நல்லா பாயில் ஆன பிறகு 1 லிட்டர் தண்ணீர் 1/2 லிட்டராக வந்ததுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். இதனோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த கலவையை, இந்த தண்ணீரை இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கும். தினந்தோறும் காலை இரவு 10 ml நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ 10 ml தண்ணீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள், இதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்பு நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ உடலில் நமக்கு வந்து நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாவதற்கு இந்த பூண்டை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதே மாதிரி தான் மூட்டுக்கள் தொடர்பான வலி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ மூட்டு வலி குணமாவதற்கு நம்ம பூண்டை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த வாதத்தை நம்ம குறைக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, பூண்டு வந்து கொஞ்சம் பாலில் சேர்த்துக்கணும். பாலில் சேர்த்து வேக வைத்து இரவு நேரம் வேண்டாம், மாலை நேரத்திலோ இல்லை மதிய வேலைகள்லையோ நம்ம இதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஸோ வாதம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும், கபம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் பூண்டை நம்ம பயன்படுத்தலாம். இதை தாண்டி இன்னும் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளில் பூண்டு லேகியம் அப்படின்னே நமக்கு இருக்குது. வயிறு உபசம், மாந்தம், மலச்சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் நமக்கு பூண்டு லேகியம் பயன்படுது. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தினம்தோறும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தாலும் ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகும். பூண்டோட மருத்துவ குணங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு இந்த பதிவில் பார்த்தோம். உங்களுக்கு உடல்நலம் தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.